யாரும் அந்த பக்கமே போறதில்ல. அவன் சமாதியோட அந்த மாளிகையும் பாழடைஞ்சு போயிடுச்சு. அவனுடைய அராச்சகமும் அன்னைக்கே அடியோட முடிஞ்சு போச்சு. இல்ல, உன்னை விட மாட்டேன். இன்னும் முடியல. கண்ணம்மா, ஆ, 48 நாளைக்கு அப்புறம் என்ன நடந்தது அது சொல்லு கண்ணம்மா. அது எனக்கும் ஜக்கம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். எனக்கும் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அன்னையிலிருந்து 48 நாளுக்கு அப்புறம் நடு ராத்திரியில அந்த கோட்டையிலிருந்து ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. அது அது அவனோட ஓலம்தான். அருந்ததி, வாம்மா. நான் தாம்மா ஓ மாம பசுபதி. பசிக்குதுமா, தாகமா இருக்கு, செத்துக்கிட்டு இருக்கு. அம்மா, எனக்கு விடுதலை கொடு. இந்த சமாதியை உடைச்சு செத்துக்கிட்டு இருக்கம்மா. வாமா, வா வா வாடி. ஏய்! உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் செத்து 3 நாள் ஆச்சுடி. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது என் ஆத்மாவோட, பிரேதாத்மாவோட. துடிக்க துடிக்க என்ன கொன்னியே. என் உடம்பு அழுகி போச்சு, புழு புடிச்ச நாத்தம் அடிக்குதுடி. ஏய், விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். திக்கு தெரியாத இருட்டுல கிடைச்ச சின்ன வெளிச்சம் மாதிரி கடைசியா ஒரு சித்தர் மூலிகை வைத்தியம் பண்ற ஒரு மலைஜாதி வைத்தியர்கிட்ட என்ன போக சொல்லி வழிகாட்டினாரு. அது கந்தர்வ கோட்டைக்கு வடக்கு திசையில இருந்த ஒரு அடர்ந்த காடு. விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். பகையோட குமுறிக்கிட்டு இருக்கிற அவனோட பிரேதாத்மா விடாது. உன்னையும் உன் வம்சத்தையும் அழிக்கிற வரைக்கும் துரத்திக்கிட்டேதான் இருக்கும். ஆனா இயற்கை நியதியை யாராலையும் மாற்ற முடியாது. ஆதி இருந்தா அந்தம் இருக்கு. அந்த பிரேதாத்மாவுக்கும் முடிவு இருக்கு. முடிவு இருக்கா? எப்படி எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. தெய்வ சுபமான ராமனுக்கே ராவணனை கொல்ல ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அதே மாதிரி உனக்கும் ஒரு ஆயுதம் தேவை. ஆயுதம் தேவையா? எங்க இருக்கு? அது எங்க இருந்தாலும் அடைஞ்சே தீருவேன். சொல்லுங்க, சொல்லுங்க. உன் மரணம். ஆமா, உன் மரணம். ஏன் மரணமா? உன் மரணத்துலதான் உருவாகும்
நான் இங்க இருக்கேங்க. மேல வாங்க. இங்க நான் இதுக்குள்ள இருக்கேங்க. இதுக்குள்ளயா? இது என்னது? இது இது ஏன் சமாதி? சமாதியா? சமாதி தாங்க. சமாதி. என்னடி சொல்ற? இதுக்குள்ள இருந்து உன்னை எப்படி வெளியே எடுக்கிறது? உடைச்சு எடுங்க. எப்படி இதுக்குள்ள போன? அது உனக்கு தேவையா? ஐயோ, உள்ள ரொம்ப இருட்டா இருக்குதுங்க. மூச்சு திணறுதுங்க. வந்து ஓடுங்க. வாங்க வாங்க. ஓடடா ஓடடா, இந்த சமாதிய ஓடடா. சமாதிய ஓடடா. ஏய், அந்த சமாதிய ஓட. என் பிள்ளைய விடுதலை பண்ணு. சீக்கிரம் வந்து ஓட. அவகிட்ட இருந்து விமோச்சனம் கொடு. அவகிட்ட இருந்து விமோச்சனம் கொடுடா. சமாதிய ஓட. ஓட. ஏய்!